ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 3 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்து எங்கள் முத்துக்கிட்ட வந்து என்னடா இப்படி திடீர்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தானடா ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் ட்ராமாப்பா, இந்த மாதிரி அம்மா போய் பழகுரல் அம்மாவை போய் ஏற்றி விட்டுட்டு வந்துருச்சு, அதனால இவங்க வந்து பிரித்தாளும் முறையை வந்து கையாள நினைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அப்ப கார்ல வரும்போது மீனா ஒரு விஷயம் சொன்னா, இந்த மாதிரி அவங்க வீட்ல போய் சண்டை போட்டு என்னங்க பண்றது? நானும் ஸ்ருதியும் சண்டை போடணும்னு தானே அத்தை நினைக்கிறாங்க. அதனால பேசாம நம்ம ஒரு டிராமா பண்ணலாம். அப்ப அத்தையும் இனிமே நம்ம வந்து இவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் பேச மாட்டாங்கல்ல அப்படின்னோனே, ஃபர்ஸ்ட் நம்ம போய் முத்துவையும் சாரி ரவியையும் ஸ்ருதியும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு முத்து கூட்டிட்டு போறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்ல வந்து சண்டை நடந்தப்போ நல்லா சிப்ஸ் சாப்பிட்டுட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து விட்டு, நீங்க தான் அடுத்து பேசணும், இப்படி பேசுங்கன்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி சொல்றாங்க. அது எல்லாத்தையுமே சொல்லி காட்டுறாங்க. அப்புறமா வெளியில வந்தோனே விஜயா வேற இவங்க கிட்ட ஸ்ருதி கிட்ட சொல்லுவாங்கல்ல, இதனால தாம்மா இவ கூட சேர வேணாம் சொன்னேன்னு. அப்புறமா ரூமுக்கு போகும்போது மீனா கிச்சன்ல இருந்தும் ஸ்ருதி ரூம்ல இருந்து 2 பேருமா கை காட்டிக்கிறாங்க. அந்த மாரி நடந்ததெல்லாம் சொன்னோனே அண்ணாமலை சொல்றாரு, என்னடா இது சின்னஞ்சிறுசுங்க, வீட்ல எதனாச்சும் பிரச்சனைன்னா பெரியவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சந்தோஷமா இருக்கிற மாரி காட்டுவாங்க. இந்த வீட்ல என்னடான்னா, உங்க அம்மாக்காண்டி நீங்க சண்டை போட்டுக்கிற மாரி செய்றீங்கன்னோனே, என்னப்பா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ருதி வந்து, அது என்ன ஆன்டி போய் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, எங்க அம்மா வந்து மீனாவ திட்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி திட்டுறாங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட்ட போய் பாரும்மா, அப்பாயின்ட்மெண்ட் வாங்கி, உனக்கு தான் மூளைக்கு சரியில்ல, மெண்டல் ஆயிட்ட போல. எதுக்கும்மா நீ மீனாவ போய் திட்டுனன்னு சொல்லிட்டு, ஸ்ருதி அவங்க அம்மாவ ஃபோன்ல திட்டிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. இங்க ரோஹிணி போய் அவங்க அம்மாவ போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போறாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த மாரி மைல்டு ஹார்ட் அட்டாக் மாரி இருக்கு அப்படின்னு சொன்னோனே, இப்போ ரோஹிணி என்ன நினைக்கிறாங்கன்னா, அம்மாவ சென்னை கூட்டிட்டு வர வரைக்கும் இந்த மாரி யாராச்சும் ஒரு ஆள துணைக்கு வைக்கணும் அம்மாக்கு அப்படிங்கிற மாரி நினைக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, மனோஜ் வந்து ரோகிணிக்கு கால் பண்ணி எங்க இருக்கன்னு கேட்குறாரு. இந்த மாரி வித்யா கூட தான் நான் இருக்கிறேன். அவ வந்து ஏதோ ஒரு வேலையா வர சொன்னா, அதுக்காண்டி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, வித்யா வந்து அவங்களோட ஷோரூம்ல போய் நிக்கிறாங்க. இப்போ மனோஜ் வந்து வித்யாவ பார்த்துடுறாரு. பார்த்துட்டு மறுபடியும் ரோகிணி கிட்ட கேட்குறாரு. இந்த மாரி நீ வித்யா கூட தான் இருக்கிறியான்னோனே, ஆமா நான் அவ கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கால் வச்சிடுறாங்க. வச்சுட்டு மறுபடி வித்யாவுக்கு கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி மனோஜ் கிட்ட நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். உன்கிட்ட கேட்டா நீ அப்படியே சொல்லிடணுன்னே, இப்போ வித்யா வந்து மெதுவா சொல்றாங்க. நான் உன் ஷோரூம்ல தாண்டி இருக்கிறேன். மனோஜ் என்னைய தாண்டி பார்த்துட்டு இருக்காருன்னோனே, இப்போ ரோகிணி அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.